காலநிலை மாற்றத்தையும் காற்று மாசுபாட்டையும் பிரிக்க முடியாது. காற்று மாசுபட்டால் ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் வெளிப்படையானவை. நம் வாழ்க்கையை அன்றாடம் பாதிக்கும் காற்று மாசுபாட்டை பற்றி புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் ஆய்வு நிறுவனமான கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவில் 2015 முதல் 2025 நவம்பர் வரை ஆய்வு செய்யப்பட்ட முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் மோசமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சில முக்கிய நகரங்களின் காற்று தர குறியீட்டை பார்ப்போம். 2015 டெல்லியின் காற்று தர குறியீடு 229 இருந்தது, தற்போது 180 இருக்கிறது. 2015 சென்னையின் காற்று தர குறியீடு 113.6, அதுவே தற்போது 74 இருக்கிறது. 2015 மும்பையின் காற்று தர குறியீடு 110, தற்போது அதன் காற்று தர குறியீடு 89. 2015 பெங்களூருவின் காற்று தர குறியீடு 70, தற்போது அதன் காற்று தர குறியீடு 71. 2015 லக்னோவின் காற்று தர குறியீடு 182, தற்போது அதன் காற்று தர குறியீடு 118. 2015 விசாகப்பட்டினத்தின் காற்று தர குறியீடு 90 இருந்தது, தற்போது அதன் காற்று தர குறியீடு 113 இருக்கிறது. இந்தியாவின் பெருநகரங்களில் பெங்களூரு நகரம் மட்டுமே காற்று மாசுபாட்டு பிரச்சினை குறைவாக உள்ள நகரம் என்று இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. காற்று மாசுபாடு அனைவரையும் பாதித்தாலும் சாலையோர விற்பனையாளர்கள், தூய்மை பணியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதிக பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். வட இந்திய நகரங்களில் வசிப்பவர்களின் நுரையீரல் ஒரு நாளைக்கு 6 சிகரெட்டுகளை பிடிப்பதற்கு சமமான பாதிப்பை எதிர்கொள்கிறது. தென்னிந்திய நகரங்களில் இதுவே 3 முதல் 4 சிகரெட்டுகளுக்கு சமமாக உள்ளது. வாகன பெருக்கம், முறையற்ற திடக்கழிவு மேலாண்மை, விவசாய நிலங்கள் எரிப்பு, அதிவேக நகரமயமாக்கல், அத்துடன் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பது போன்றவை காற்று மாசுபாடு அதிகரிக்க காரணமாக உள்ளன. நிலையான கொள்கைகளை வகுத்தல், மாசுபாட்டின் தரத்தை நிர்ணயிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவையே பெருநகரங்களில் நுரையீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் அறிக்கை வலியுறுத்துகிறது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக பால வெற்றிவேல்.